டெக்கரேஷன் பண்ணி தொழிலதிபர் ஆக போறேன்னு சொன்னல, இன்னைக்கு பாத்தியா உனக்கு ஆர்டர் போச்சு. போச்சா கடைசி வரைக்கும் நீ பூ கட்டிட்டு தாண்டி இருக்க போற. இவனா? சொல்லு. சிந்தாமணி, நான் சொன்ன மாதிரியே அவளை மண்டபத்துக்கு போக விடாம நான் தடுத்துட்டேன். கிளம்பிட்டு இருந்தா நான் என்ன செய்யலான்னு யோசிச்சேன். உடனே ஒரு நடிப்பை போட்டேன். ஐயோ எனக்கு கை பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லி அவளை போக விடாம பண்ணிட்டேன். எப்படி ஐடியா? அந்த ஆர்டர் அவ கைய விட்டு போயிருக்கோ. நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். கிழிச்சிங்க. என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக தானே நான் இதெல்லாமே பண்ணேன். நீங்க வேற. அந்த மண்டபத்துல கல்யாண வரவேற்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சே போச்சு. என்ன சொல்றீங்க? உங்க பூக்கார மருமக உங்களை விட ரொம்ப புத்திசாலியா இருக்கா. அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டா. என்ன உளறிட்டு இருக்கீங்க? அவ இங்க வீட்டுல தானே இருக்கா. அவகிட்ட தண்ணி வேணும், சூப்பு வேணும்னு அவளை வேலை வாங்கிட்டு தானே இருக்கேன். அவளை வீட்டை விட்டு வெளியே போகவே விடலையே. அவ உங்க வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அவளோட வேலையும் செஞ்சு முடிச்சிட்டா. அது எப்படி ரெண்டு இடத்துலயும் வேலை செய்ய முடியும்? மந்திரம் ஏதாவது தெரியுமா என்ன அவளுக்கு? மந்திரம் இல்ல, தந்திரம் தெரிஞ்சு வச்சிருக்கா. அவ வீட்டுல இருந்துகிட்டே வீடியோ கால்ல அவ ஆளுங்க கிட்ட வேலை சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டா. அதுவும் நாங்க பண்றதை விட நல்லாவே செஞ்சு தொலைச்சிட்டா. வீடியோ கால்லையா? உங்க மருமக உங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டா. இப்படியே போனா அவ சொன்ன மாதிரி உங்க கொட்டத்தை அடக்கி உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவா. எங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக தாங்க நான் அவளை வீட்டை விட்டு வெளியே போக விடல. இப்படி எல்லாம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா அவளை நான் என் கண்ணு முன்னாடியே உட்கார வச்சிருப்பேனே. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம். எனக்கு கை பிடிச்சுக்கிட்ட மாதிரி நான் நடிச்சு அவளை போக விடாம பண்ணேன். அவளுக்கு இவ்ளோ வேலையெல்லாம் செய்ய சொல்லி அவளை வாசல தாண்ட விடாமல பண்ணேன். இப்படி வீடியோ கால்ல எல்லாமே செய்ய சொல்லுவான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்களை நம்புறேன் பாருங்க. என்ன சொல்லணும் வைங்க.